ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களுக்கு இந்த பிரச்சனை, கர்ப்பப்பை தொடர்பான இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இயற்கையான முறையிலும் சித்த மருத்துவ முறைப்படியும் இதை சரி செய்ய முடியுமா? இதுதான் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதுதான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்சுவர் தான் நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறது இதோட எக்ஸ்ட்ரா க்ரோத். ஸோ இதனுடைய தடிமன் அதிகமாகும்போது பெண்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. மாதவிடாய் பிரச்சனை வரலாம். அதை தொடர்ந்து எக்ஸஸாக ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதிகமான உதிரப்போக்கு நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த அதிகமான உதிரப்போக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்டோமெட்ரியம் நமக்கு திக்னிங் ஆகும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை. அதுலேயும் அந்த ப்ளீடிங் வரும்போது பார்த்தோம்னா அதிகமான கிளாட்ஸ் வர்றது நமக்கு தெரியுது. ஸோ கிளாட்ஸ், அது நார்மலாக ப்ளீடிங் இருக்கும்போது கிளாட்டாக வர மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதனாலேயே பெண்கள் நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தினம்தோறும் பெண்களுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மாதக்கணக்கில் எனக்கு இருக்குங்க, 20-25 நாள் எனக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து இதை பார்த்தோம்னா நம்ம உடலில் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருந்தாலும் இதனோட சேர்ந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் ப்ளீடிங் ஓவராக இருக்குன்னா நம்ம கர்ப்பப்பையை அகற்ற வேண்டுமா? கர்ப்பப்பையை நீக்கம் செய்யாமல் சிகிச்சை முறைகளோடு சித்த மருந்துகளோடு எடுத்து இதை நம்ம சரி செய்ய முடியுமா? இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதற்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்து முறைகள், மருத்துவ முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உணவு முறையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் இருக்குது இல்லைங்களா, ஒரு 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ அதிகமாக இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷனோ இல்லை யூட்ரஸ் ஃபைப்ராய்டு பிரச்சனையோ ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு உணவு முறைகளில் அதிகமான நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தொடர்ந்து வாழைத்தண்டு நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது உடலில் அந்த இரும்பு சத்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனோடு சேர்ந்து ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ அதிகமான உப்பு சேர்த்து அதிகமான புளிப்பு சேர்த்து உணவுகள் நம்ம சாப்பிடும்போதும் நம்ம உடலில் என்ன ஆகும்னா கழிவுகள் நிறைய சேர்ந்து கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. சரி, இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? வேறு என்ன உணவு முறைகள் பெண்கள் கவனம் செலுத்தி சாப்பிடலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம உணவில் அதிகமான சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடணும். ஸோ தினம்தோறும் 5லிருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்து நெய்யோடு கலந்து, அதாவது நெய்யில் வதக்கி நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உணவில் நிறைய மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். இதுலேயும் முக்கியமாக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அதிகமான, அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடலில் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேறி ஸோ இந்த எண்டோமெட்ரியம் அதனுடைய திக்னஸ் குறைய ஆரம்பித்து அதிகமான ப்ளீடிங் இருக்கிறதும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உணவில் வேறு என்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி நான் சின்ன வெங்காயம் சொன்னனோ அதே மாதிரி தான் பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட நீராகாரம் ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தைலம். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மலை வேம்பாதி தைலம் பயன்படுது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாமா? 5லிருந்து 10 துளிகள் தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீராகாரத்தோடு சேர்த்து சாப்பிடணும். ஸோ நீராகாரம் ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 10 துளிகள் மலை வேம்பாதி தைலத்தை கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரணும். தினந்தோறும் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவோ இல்லை நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மலை வேம்பாதி தைலம் பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா தினந்தோறும் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம்.
வேப்ப எண்ணெயோட நல்லெண்ணெய் கலந்துடணும். ஸோ இது ரெண்டும் சம அளவு கலந்து நம்ம தினமும் வயிறு பகுதியில், அடி வயிற்று பகுதியில் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ காலை வேளையில் இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மைல்டாக நம்ம வந்து வெந்நீர் ஓட்டணும். நல்லா ஒரு வெந்நீர் எடுத்து ஒரு திக்கான ஒரு காட்டன் டவலில் டிப் பண்ணி அடி வயிற்று பகுதியில் மிதமான சூட்டில் ஒற்றடம் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அது தாண்டி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சதாவரி நெய். சதாவரி அப்படின்னு சொல்கிறதே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த சதாவரி அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை நமக்கு கீரை கடைகளெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சூப் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். அடுத்ததாக சதாவரி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கை மருந்தாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பச்சை கிழங்கை நல்லா அரைத்து நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா காய்ச்சி எடுத்துட்டு இந்த நெய்யை தினம்தோறும் 10 ml அளவுக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது பெண்களுக்கு யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். இந்த சதாவரி நெய் இதனோட அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து குரு மருந்து அல்லது பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான மாற்றங்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சதாவரி நெய். இந்த சதாவரி நெய் நம்ம பயன்படுத்தும் பொழுது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்ந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னா என்ன ஆகுனா அதிகமான உடல் எடை அதிகரிப்பு இருக்கும். ஸோ வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் அடிக்கடி உணவில் கருப்பு கொள்ளு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கருப்பு கொள்ளு சேர்த்துக்கும்பொழுது உடல் பருமன் மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகளாக இருக்கட்டும், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இல்லை சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது எல்லாமே குணமாவதற்கு கருப்பு கொள்ளு நமக்கு பயன்படுது. இந்த கருப்பு கொள்ளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கருப்பு கொள்ளை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடர் நம்ம தினம்தோறும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து இதை தினமும் 1 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள், யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே குறைவதற்கு நமக்கு இது கருப்பு கொள்ளானது பயன்படுது. ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யணும். சில யோக பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால உடல் பருமன் அதிகமாகிடுச்சுன்னா யோக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ யோக பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா தினம்தோறும் நம்ம உணவில் அதிகமான உப்பு, எண்ணெய் சார்ந்த பொருட்கள், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ், முக்கியமாக பெண்கள் இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழித்து இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. ஸோ இந்த பதிவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள், எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருந்தாலோ இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருந்தால் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.